setup file வச்சு எப்படி software installation பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா இந்த kassapos.comல இங்க download all setup files இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா இங்க என்கிட்ட 64-bit retail V7.1 setup இருக்கு. நான் ஏற்கனவே இங்க செட்டப் அந்த டவுன்லோட்ஸ்ல வச்சிருக்கேன். உங்களுக்கு இதுல இருந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது க்ளோஸ் பண்ணிடுறேன். டவுன்லோட்ஸ்ல இந்த ரீட்டைல் பிட் இருக்கு பாத்தீங்களா, இதை டபுள் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா ஃபோல்டர் நேம் C: இருக்கு. C: எப்பயுமே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து என்னோடது எங்க இருக்குன்னா என்னோடது D: வச்சிருக்கேன். ஸோ நான் என்னுடைய சாஃப்ட்வேரை நான் D: மாத்திக்கிறேன். எப்பயுமே Cல சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணாதீங்க. D: கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இது கொஞ்ச நேரம் டைம் எடுக்கும் இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. முடிஞ்சது. இப்ப நெக்ஸ்ட் finish. இப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்ல உங்களுக்கு இந்த 6 இருக்கு. SQL 2012, Crystal Report, Linkupad, Notepad++, SQL BC 2005, DB Restore, Font Install, Start Process, Database Details. இதுல இந்த Database Details ஃபர்ஸ்ட் நான் கிளிக் பண்ணி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல உங்களோட SQL நேம், லோக்கல் ஹோஸ்ட், டேட்டாபேஸ் நேம் இதுதான் அப்படின்னா அப்படியே இதோடயே நீங்க ப்ராசஸ் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இல்ல SQL நேம் வேற, முன்னாடி இருக்கிறது வந்து வேற, இப்ப நான் ரீஇன்ஸ்டால் பண்றேன் அப்படின்னா நீங்க நியூ அந்த மாதிரி கொடுத்து கூட உங்களோட SQL நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். டேட்டாபேஸ் நேம் என்னவோ அதை கொடுத்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து லோக்கல் ஹோஸ்ட் வச்சு அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ ஸ்டார்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்கன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இது வந்து கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகணும். ரெட் கலர்ல இருக்கா? இப்ப இந்த SQL ரிப்போர்ட் 2012 முடிய ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இதுல இருந்து அடுத்து இதுக்கு போகணும். இது இன்னும் ரன் ஆயிட்டு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இது SQL ரிப்போர்ட் ரன் ஆயிட்டு இப்ப கிறிஸ்டல் ரிப்போர்ட் போயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 4 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு இது முடிஞ்சிடும். இப்ப நெக்ஸ்ட் கிறிஸ்டல் ரிப்போர்ட் வந்து அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் இருக்கும். மித்ததெல்லாம் வந்து அவ்வளவு டக்கு டக்குன்னு இன்ஸ்டால் ஆயிடும். பாத்தீங்கன்னா கிறிஸ்டல் ரிப்போர்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் லிங்க்பேட் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கு. இன்ஸ்டாலிங் நோட்பேட், இன்ஸ்டாலிங் SQL BC 2005. இதெல்லாம் உங்களுக்கு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல இன்ஸ்டால் ஆயிடும். SQL ரிப்போர்ட் மட்டும் ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஆகும். அடுத்து இன்ஸ்டாலிங் ஃபாண்ட். இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. உங்களோட சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் ஓபன் ஆகுது. இப்போ கம்பெனி நேம் நான் காசாபாஸ். சாஃப்ட்வேர் சொல்யூஷன்ஸ் டைப் பண்றேன். என்டர். அட்ரஸ் தெரிஞ்சா கொடுங்க. என்டர் 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 எல்லாம் கொடுத்து சேவ். கம்பெனி கிரியேட் சக்சஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஓகே கொடுத்துருங்க. இங்க அட்மினோட பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6. இத கொடுத்து லாகின் பண்ணுங்க.
auto database backup service install another location please check IT reconfiguration இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் ஓபன் ஆயிடும் இப்போ நெக்ஸ்ட் யூட்டிலிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓபன் ஆயிடுச்சு இதுல உங்களோட ஃபாண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா வரல இது வந்து பர்ச்சேஸ் பில்லிங் ப்ராடக்ட் கேஷியர் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பாதி பாதியா இங்க டிஸ்ப்ளே ஆயிருக்கு சோ இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா சாஃப்ட்வேர்ல ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் லொகேஷன் இதுல போனீங்கன்னா ஃபாண்ட் இருக்கும் இந்த ஃபாண்ட்டை காப்பி பண்ணிக்கோங்க காப்பி பண்ணிட்டு கண்ட்ரோல் பேனல் போங்க கண்ட்ரோல் பேனல்ல ஃபாண்ட்ஸ் இருக்கும் இத கிளிக் பண்ணி இதுல பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓபன் ஆயிரும் இப்போ உங்களுக்கு ஃபாண்ட் வந்து கரெக்ட்டா இன்ஸ்டால் ஆயிருக்கும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ணி பார்க்கறேன் அப்ளிகேஷனை இத க்ளோஸ் பண்ணிருங்க டபுள் கிளிக் பண்ணுங்க பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 நான் உங்களுக்கு நோட்பேட்ல நோட் பண்ணி காட்றேன் நோட் பண்ணி பாத்துக்கோங்க பாஸ்வேர்ட் 1 2 3 4 5 6 இதான் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு என்டர் கொடுங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்லிங் பர்ச்சேஸ் ப்ராடக்ட் இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டான ஃபாண்ட்ல வந்துருச்சு இப்ப சாஃப்ட்வேரோட அப்டேட் பார்க்கலாம் யூட்டிலிட்டிஸ் போங்க சாஃப்ட்வேர் அப்டேட் கிளிக் பண்ணிக்கோங்க இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஷன் அப்டேட் இருக்கு உங்களுக்கு நியூவா வெர்ஷன் போறீங்க அப்படின்னா ஜஸ்ட் செக் கொடுத்தீங்கன்னா உங்களோட நியூ வெர்ஷன் வந்து 33/2022 இருக்கு இப்போ உங்களோட வெர்ஷன் உங்களோட அப்டேட் எப்ப இருக்குன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம் அண்ட் ஃபீச்சர்ஸ்ல போய் பாத்தீங்கன்னா உங்களோட Kassapos சாஃப்ட்வேர் சொல்யூஷன் வந்து அப்டேட் இன்ஃபர்மேஷன் 24/3/2022 ன்னு இருக்கு இப்போ உங்களுக்கு வெர்ஷன் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல போயிட்டு செக் கொடுத்து இந்த டேட் வந்து பாத்தீங்களா இந்த 1 வீக் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஏர்லி அப்புறமா தான் இருக்கு சோ வெர்ஷன் அப்டேட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் அண்ட் அப்டேட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 to 3 மினிட்ஸ் இல்லனா ஒரு 5 to 6 மினிட்ஸ் இந்த மாதிரி ஃபுல்லா உங்களுக்கு கம்ப்ளீட்டா முடிஞ்சி டவுன்லோட் சக்சஸ்ஃபுல் வந்துரும் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களோட நியூ வெர்ஷன் அப்டேட் ஆயிடும் இது மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும்